கதவை தரங்க. உள்ள யாரையும் விடக்கூடாதுன்னு உத்தரவு. என்ன உள்ள வில்லனா உங்க வேலைக்கு தான் ஆபத்து, ஞாபகம் வச்சுக்கோங்க. நில்லுங்க, கேட்டு சொல்றேன். எஸ் மேடம். நீங்க போகலாம். ஓகே, தேங்க்யூ. உன்னை உள்ள அனுப்ப சொன்னதே நான் தான். என்ன விஷயம்? நான் வந்து அம்மாவை பார்க்கணும். எது விஷயமா நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்கள பார்க்க அனுமதிக்கிறதா இல்லையான்னு நான் முடிவெடுக்கிறேன். இந்த வீட்டு எஜமானியோட வளர்ப்பு பிள்ளையா இருக்காரே மிஸ்டர் சுரேஷ், அவர் ஒரு டான்ஸரை காதலிக்கிறாரு. கொஞ்ச நாளா அவளை சந்திக்கிறதும் இல்ல, போன் பண்ணா சரியா பதில் கூட பேசுறது இல்ல. காதலிச்சவரு கல்யாணம் பண்ணிக்கிற நோக்கத்துல இருக்காரா இல்ல கை விட்டுட்டு போற எண்ணத்துல இருக்காரான்னு தெரிஞ்சா அவளோட எதிர்காலத்தை பத்தி ஒரு முடிவுக்கு வர முடியும். அவ மேல இவ்வளவு அக்கறை எடுத்து வந்திருக்கீங்களே, நீங்க யார் அவளுக்கு? சகோதரன்னு சொல்லலாம், சிநேகிதன்னு சொல்லலாம். மொத்தத்துல அவ நன்மைக்காக பாடுபடுறவன். லுக், இனிமே சுரேஷ் அந்த டான்ஸரை பார்க்க வரமாட்டார். கூடிய சீக்கிரம் அவர் ஒரு கோடீஸ்வர குடும்பத்துக்கு மாப்பிளையா போறாரு. சும்மாவா சொன்னாங்க? பணக்காரனையும் பாம்பையும் ஒன்னா பார்த்தா முதல்ல பணக்காரனாடி அப்புறம் பாம்பாடின்னு அந்த இனத்துக்கே உண்டான குணத்தை காட்டிட்டார். அது உனக்கு தேவையில்லாத விஷயம். யூ கேன் கோ. போறேன். ஆனா ஒண்ணு, அவனுக்கு கோடீஸ்வர மனைவி கிடைக்கலாம், அந்த அம்மாவுக்கு கோடீஸ்வர மருமக கிடைக்கலாம். ஆனா 15 வருஷத்துக்கு முன்னாடி இழந்த மகளை மறுபடியும் சந்திச்சு தாயாகிற மன நிறைவு அந்த அம்மாவுக்கு எப்போ உண்டாகாது. இதை மட்டும் அவங்க கிட்ட சொல்லிடுங்க. நிலுப்பா, நீ என்ன சொன்ன? 15 வருஷத்துக்கு முன்னால நீங்க பறி கொடுத்த குழந்தைய பத்தி சொன்ன. நீ எந்த குழந்தைய சொல்ற? எந்த குழந்தைன்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்க 3 குழந்தைகள்ல ஒண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப அவ எங்க இருக்கா? ஒரு டான்ஸ் மாஸ்டரால வளர்க்கப்பட்டு இப்ப ஒரு டான்ஸரா வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா. அவளை நான் இப்பவே பாக்கணுமே. அவ்வளவு சுலபமா நீங்க அவளை பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப அவ டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருப்பா. அங்கேயே போய் பார்க்கலாம். நீங்க வெளியே போறது உங்களுக்கு ஆபத்துமா? என்ன ஆபத்து வந்தாலும் சரி, இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் பிரிஞ்சு போன குழந்தைங்கள ஒருத்தி கிடைச்சிருக்கா. அவளை நான் இப்பவே பார்க்கணும். டிரைவர், வண்டி எடு. வாங்க. உட்காருங்க. என்னென்னவோ ராகங்கள், எத்தனையோ தாளங்கள், என்னிடத்தில் கேளுங்கள், தாயனும் கோவிலை பாடுவேன்.
சரோஜா, அம்மா, கூப்பிடுமா, அப்படியே கூப்பிடு. தாய்க்கு தன் குழந்தைங்க அம்மான்னு கூப்பிடுறத விட வேற சந்தோஷமே இருக்க முடியாது. கூப்பிடுமா. அம்மா. நிர்மலா, உன் தாயை நினைச்சுதான் நீ கண் கலங்குறேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? ஐயோ இல்லப்பா, எனக்கு அப்பா அம்மா எல்லாமே நீங்க தானே. பாபு, என் மகளை என்கிட்ட சேர்த்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அது என் கடமை. சரோஜா இந்த அம்மாவுடைய பொண்ணுன்னு இந்த பையனுக்கு எப்படி தெரியும்? இவன் யாருன்னு உங்களை போலவே எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. இப்பவே தெளிவுபடுத்திட்டு வரேன். வாங்க மேடம். ராதா எங்க? வெளியே போயிருக்கா, அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாட் நான்சென்ஸ்! கடந்த காலத்தை மறந்த நிலையில இருக்கிற ஒருத்திய தன்னன் தனியா வெளிய அனுப்புனீங்கன்னா என்ன அர்த்தம்? அவ யாருகிட்டயுமே சொல்லாம வெளியில போயிட்டா மேடம். அவளை கவனமா பாத்துக்க முடியலன்னா ஏன் சொந்தக்காரங்கன்னு சொல்லிக்கிறீங்க? சாரி மேடம். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? சீரியஸா கேக்குறேன், விளையாடாம பதில் சொல்லு. Take it easy. இதுவரை நீங்கள் நேர்முக காட்சியாக பார்த்தது மியூசிக் ஹாலில் நடைபெற்ற டிஸ்கோ புகழ் ரோசியின் நடன நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி அச்சன் குஞ்சு அவர்களின் கதகளி நடனம். ராதா வீட்ல இல்லன்னு சொன்னீங்க, ரூம்ல இருக்கா? அது Shut up. போலீஸ் கிட்ட அனாவசியமா போய் சொல்றது நல்லது இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ பழைய கைகாரி. வெளியில போனதும் தெரியல, உள்ள வந்ததும் தெரியல. அந்த பொம்பளை இன்ஸ்பெக்டர் முகத்துல நல்லா கரிய பூசிட்டமா. உங்க பாராட்டுக்கு ரொம்ப நன்றி. பாராட்டு மட்டும் இல்ல, உனக்கு நான் ஒரு பரிசும் தர போறேன். என்னது? ஒரு கிஸ். அம்மா! குத்துறது அந்த ஆள, நீ ஏன் கத்துற? ஒண்ணு இல்ல, நாங்க அபூர்வ சகோதரர்கள். அங்க குத்தன குத்துல இங்க பல்லு ஒண்ணு தெரிச்சு போச்சு. தோ யூ, நீ பெண் இல்ல, பேய். அவசியம் ஏற்பட்டா பிசாசா கூட மாறுவேன். லுக், எனக்கும் உங்களுக்கும் உள்ள ஒப்பந்தம் அந்த அம்மாவை தீர்த்து கட்டணுங்கிறது தான். அத விட்டு வேற ரூட்ல வந்தீங்க, அங்க நடக்க வேண்டிய கொலை இங்க நடக்கும். சொல் ரைட். உன்னுடைய திட்டத்துல அடுத்த கட்டம் என்ன? முதல்ல நாங்க கொண்டு போய் விட்டுருக்கிற சரோ அங்க செட்டில் ஆகட்டும். அதுக்கப்புறம் என்னுடைய பிளான் என்னங்கறத உங்ககிட்ட சொல்றேன். ஓகே? ஓகே. ஓகே. தெரிச்சு போச்சு. ஹலோ, இஸ் இட் 86704? சரோஜா இருக்காங்களா? ஹலோ, யாரு? ஏய், நான் பாபு. ஓ பாபுவா, நான் சரோ பேசுறேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு தெரியல. ஆமா, எனக்கு இங்க ராஜ மரியாதையே நடக்குது. ஏன் நடக்காது? அந்த அம்மாவுக்கு மகளா நடிச்சா உன் காதலனோட எப்பவும் சந்தோஷமா இருக்கலாம்னு நான் சொன்னது சரியா போச்சுல்ல? நடிக்கிறது ஒழுங்கா நடிமா. அப்புறம் அந்த அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு ஈவினிங் ஒரு பார்ட்டி நடக்க போகுது. அதுல நான் தான் உங்க மகன்னு எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். ஹலோ, அப்ப நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆசைப்பட்ட காதல் நீ அடைஞ்சு லட்சக்கணக்கான சொத்துக்களுக்கும் சொந்தக்காரி ஆக போற. எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. ஆனா அப்பப்போ எனக்கு வயித்த கலக்குது இந்த இன்ஸ்பெக்டர் அம்மா வரும்போதுதான். அவ பாக்குற பார்வையில பெர்மனண்டாவே ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், ஒரு மாதிரியா பார்த்துட்டு மேல போயிட்டாங்க. அவள நீ தைரியமா இரு, அவளை நானே பாத்துக்கிறேன். இப்ப நீ போனை கட் பண்ணிடு, அப்புறமா நானே போன் பண்றேன். ஓகே? ரொம்ப தேங்க்ஸ் பாபு. என்ன அந்த பொண்ணுகிட்ட பேசியாச்சா? நீ என்ன சொன்ன, அவ என்ன சொன்னா? நான் என்ன சொன்னேன், அவ என்ன சொன்னாங்கறத ஒரு வரி விடாம போன்ல ஒட்டு கேட்டியே, அப்புறம் என்ன கேள்வி? எனக்கு தெரியாதே. அதான். அப்போ அத உன் அபூர்வ சகோதரனையே கேட்டு தெரிஞ்சுக்க. இவளுடைய அப்பனையும் நாயையும் நம்ம அடைச்சு வைக்கலன்னா இந்நேரம் நம்ம கண்ணுக்குள்ள விரல விட்டு அவ ஆட்டி இருப்பா. நிர்மலா, என்னுடைய 3 குழந்தைங்களையும் நான் சின்ன வயசுலயே பிரிஞ்சுட்டேன். அதுல ஒருத்தி இப்ப கிடைச்சதுனால நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? உங்க சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல.
ஆனா சரோஜா உங்க மகதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? ஆதாரமா? அவளை பார்க்கும்போது என் மனசு சொல்லுது அவதான் என் மகன். அதுதான் ஆதாரம். கொதிச்சுக்கிட்டு இருந்த என் ரத்தத்துல ஒரு குளிர்ச்சி ஏற்பட்டிருக்கே, அதுதான் ஆதாரம். மேடையில அவளை நான் முதல்ல பார்த்தப்போ என் கணவரையே பார்க்கறது போல ஒரு உணர்வு ஏற்பட்டதே, அதுதான் ஆதாரம். நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நானும் சின்ன வயசுலயே தாயை பிரிஞ்சவன். உங்களை பார்க்கும் போதும் உங்களோட பழகும் போதும் இழந்து போன தாயை நான் உங்கள பாக்குறேன். அதனால நான் உங்க மகளாயிட முடியுமா? நிர்மலா, சரோஜாவை பார்க்கும்போது ஏற்படுற பாச உணர்வு தான் உன்னை பார்க்கிற ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏற்படுது. ஆனா பாத்தீங்களா, பெரும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அவதான் உங்க மகன் உடனே முடிவுக்கு வராதீங்க. நீ பெண்ணா இருந்தாலும் போலீஸ் துறையை சேர்ந்தவன். எதுவுமே ஆதாரபூர்வமா இருந்தா தான் உன் மனசை ஏத்துக்கும். நிர்மலா, உன் சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். எப்படி? இன்னைக்கு நடக்க போற பார்ட்டியில அந்த பாபுவும் முக்கியமான விருந்தாளிகளும் வர்றாங்க. அவங்க முன்னாடியே உன் சந்தேகத்தை தீர்க்கிறேன். என்னமா சொல்றீங்க? என்னுடைய 3 பொண்ணுங்களுக்கும் உடம்புல ஒவ்வொரு அடையாளம் இருக்கு. அத நீயே பார்த்து தெரிஞ்சுக்க. உடம்புல ஏதோ அடையாளம் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த அடையாளம்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கேன். என்ன வேண்டாம் வெறுப்பா பேசுறீங்க? நீங்க தான் என்ன வெறுப்படைய வச்சுட்டீங்களே. இன்னும் நான் மனப்பூர்வமா விரும்பின ராதாவை நீங்க வேணும்னே என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஒரு போலீஸ் அதிகாரி என்ன செய்யணுமோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன சொல்றீங்க? உங்க வீட்ல திருடினவனோ, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல கர்ப்பிணி மாதிரி நடிச்சு திருடினவளும், ஹோட்டல்ல நெக்லஸ் திருடி உங்ககிட்ட கடந்த காலத்தை மறந்தவ மாதிரி நடிச்சவளும் ஒரே ஆள் தான். நான் சந்தேகப்படுறேன். நான்சென்ஸ். இருக்கவே இருக்காது. தப்பு செய்யற யாருமே எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. உண்மைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் வெளியே வரத்தான் போகுது. சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. பார்ட்டி முடியற வரைக்கும் யாரையும் வெளியே விடக்கூடாதுன்னு உத்தரவு. இல்ல, நான் அவசரமா வெளியே போகணும். என்ன விஷயம்? இல்ல, ரோசிக்கு ஒரு சின்ன பிரசன்டேஷன் வாங்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் வாங்கிட்டு வந்துடுறேன். ரோசிக்கு அவளை பெத்த தாயே பிரசன்டேஷனா கொடுத்துருக்கீங்களே, இதுக்கு மேலே கொடுக்க போறீங்க? வாங்க போலாம். டாக்டர், இவர்தான் மிஸ்டர் பாபு. இன்னைக்கு பார்ட்டிக்கே இவர்தான் காரணம். ஹலோ. ஹலோ. உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேனே. எக்ஸாக்ட்லி. என்ன மாதிரி வேற யாராவது பாத்திருப்பீங்கல்ல? கரெக்ட். வாங்க போலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். பல வருஷங்களுக்கு அப்புறம் தாயும் மகளும் ஒண்ணு சேர்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான். ரியலி யூ ஆர் லக்கி. எல்லாம் கடவுள் செயல். வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். எங்க ரோசி? அவளுக்காக தானே இந்த பார்ட்டி. அவளுக்கான ரொம்ப லேசி கேர்ள். உடனே வர சொன்னேன், இன்னும் வரல. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். இருப்பா பாபு, அவளை என்னோட சேர்த்து வச்ச பெருமை உன்னதான் சேரும். நீ அவளை கூட்டிட்டு வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வை. ஓகே. ஐயோ, இப்படி எத்தனை அடையாளம் தான் உடம்புல போட்டுக்க முடியும்? ஐயோ, பார்ட்டிக்கு நேரமாச்சு, இந்த பாபு பையில வர காணோம். இப்படியே ஓட வேண்டியதுதான். Yes, you. Yes, I'm your best friend. Presentation. ஐயோ, என்ன ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஐயோ, என்ன ஆச்சா? அந்த அம்மாவோட மகளா நடிச்சா உன் காதலனோட சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்ன. அத நம்பி உள்ள நுழைஞ்சு இப்ப பெரிய வம்புல மாட்டிட்டு இருக்க. என்ன வம்பு? அந்த போலீஸ்காரி இந்த அம்மா கிட்ட வந்து உங்க மகன் ஒருத்தைய வீட்டுல சேர்த்திருக்கீங்களா, அது உங்க மகதா நானு கேட்டா. அதுக்கு அந்த அம்மா, என் மகனுக்கு உடம்புல ஒரு அடையாளம் இருக்கு, ஆனா அத பார்ட்டில தான் சொல்ல போறாங்களாம். அப்படி ஏதாவது அடையாளம் இருக்கான்னு நான் என் உடம்பு பூரா தேடி பார்த்துட்டேன். இந்த செயற்கை மச்சத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. பார்ட்டில நான் மகன் இல்லன்னு தெரிஞ்சது, கையில விலங்க மாட்டி என்ன உள்ள தள்ளுறதுக்கு அந்த போலீஸ்காரி கழுக மாதிரி காத்துட்டு இருக்கா. அதனாலதான் தப்பி ஓட நினைச்சேன். இத பாரு, வெளிய கட்டுக்காவல் பலமா இருக்கு, உன்னால தப்பவே முடியாது. அப்படி குட்டு உடையிற நிலைமை வந்ததுன்னா உன்னை இங்க கொண்டு வந்து விட்ட என்ன உள்ள தள்ளிடுவாங்க. ஆபத்துன்னு ஒண்ணு வந்ததுன்னா உன் லவர் உன்னை சும்மா விட மாட்டான். கம் ஆன், கெட் ரெடி, கம் ஆன். மணி ஆயிட்டு இருக்கு. உள்ள என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரியலையே. டோன்ட் வரி, ராதா ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். சந்தடி சாக்குல லட்சுமியை எப்படியும் க்ளோஸ் பண்ணிடுவா. ராதா வெளியில வந்ததும் அவளை நாம க்ளோஸ் பண்றோம். சின்ன வயசுல தாயை பிரிஞ்சு சிறகு முளைச்சதுக்கு அப்புறம் கூட்டுக்கு திரும்பி வந்திருக்கிற சேய் பறவை இதுதான். உங்க மகிழ்ச்சியை பார்க்கும்போது என் பேர்ல உங்களுக்கு இருக்கிற நல்லெண்ணத்தை என்னால உணர முடியுது.
அதுக்காக நன்றி செலுத்துறேன். இன்னொரு விஷயம், என் மகளை நான் திரும்ப அடைஞ்சாலும் எதை வச்சு அவளை நான் மகளா ஏத்துக்கிட்டேங்கிற சந்தேகம் ஒரு சிலருடைய மனசுல இருக்கத்தான் செய்யும். அதை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துறேன். என்னுடைய 3 பொண்ணுங்களுக்குமே உடம்புல அடையாளம் இருக்கு. மூத்த பொண்ணுக்கு முதுகுல வலது பக்கம் ஒரு பெரிய மச்சம் இருக்கு. சின்ன வயசுல உன்னை மரப்பற்றையில இருந்து காப்பாத்துன. உன் முதுகுல இருக்கிற மச்சத்தை வச்சு நீ யாரு என்னங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண. அடையாளத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. வேஷத்தை கழிச்சிட்டு ஓட வேண்டியதுதான். ராதா, ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டில உங்களை நான் பார்த்தேன். நீங்க இங்க வரதையும் நான் கவனிச்சேன். தனியா சந்திச்சு பேசுறானதான் இவ்வளவு நேரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, யாரும் வராங்க. நான் போறேன், நீ பின்னாடி வா. நிச்சயமா இவ என் மூத்த மகை இல்ல. ஏன்னா முதுகுல மச்சம் இல்ல. உங்க 2வது மகளுக்கு ஏதாவது அடையாளம் இருக்கா? அவசரப்படாதே, சொல்றேன். என் 2வது மகளுக்கு வலது கால்ல முழங்காலுக்கு மேல ஒரு மச்சம் இருக்கு. டாய்லெட்ல ராதா தானே இருந்தா? இது ஏய், 1 மினிட் வரீங்களா? கொஞ்சம் டாய்லெட் போலாம். நான் இப்பதான் போயிட்டு வந்தேன். பரவாயில்ல, கம்பெனி கொடுங்க. இல்ல, எனக்கு அவசரமா வேலை. ஏய், கம் ஆன் மேன், பீச் போட்டேன். என் 2வது பொண்ணுக்கு உண்டான அடையாளமும் இவளுக்கு இல்ல. உங்க 3வது மகளை பத்தி சொல்லுங்க. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. பயப்படாத சரோஜா, நீ நிச்சயமா என் மகதான். நிர்மலா, இவளை தனியா அழைச்சிட்டு போய் இப்படித்தான் முரட்டுத்தனமா நடந்துக்கிறதா? நான் நினைச்சது சரியாதான் போச்சு. இனிமே நீ என்ன ஏமாத்த முடியாது ராதா. ரவி, ரவி, அன்னைக்கு வந்தவங்களோட ஏன் போனேன்? என்ன மன்னிச்சிருங்க ரவி. நெக்லஸ் திருடி உங்க பாக்கெட்ல போட்டேன். அதை எடுத்துட்டு போவதா உங்க வீட்டுல வந்து நான் அப்படிலாம் நடிச்சேன். உண்மையிலேயே நான் திருடேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன வெறுத்துருவீங்களோன்னுதா ஒன்னும் சொல்லாம அவங்க கூட போயிட்டேன். ஏன்னா நான் உண்மையிலேயே உங்களை காதலிக்கிறேன். அவங்க ஏன் உன்னை கூட்டிட்டு போகணும்? என்னை காப்பாத்த ராமுவையும் எனக்கு ஆதரவா இருக்கிற நல்லவரையும் பிடிச்சு வச்சுக்கிட்டேன். பதிலா ஒரு கொடுமையான காரியத்தை செய்ய வற்புறுத்துறாங்க. என்னது? அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல இதை ஓட்டிக்க. நீ என் மகதான். மத்தவங்களுக்காகத்தான் இந்த சோதனை. பெத்த தாய்கிட்டயே மகன்னு போய் சொன்னேன். அந்த போய் புனிதமான உண்மையாயிடுச்சு. நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெத்தவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். சரோஜா நிச்சயமா உங்க மகதான். பாபு, என் மக தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைச்சதுக்கு நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். என்ன வேணும் சொல்லு. உங்க மக சரோஜா சுரேஷ் உயிருக்குயிரா காதலிக்கிறா. அவங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருங்க. அதான் என் ஆசை. உன் விருப்பப்படியே செய்றேன். துப்பாக்கி சத்தம் கேட்காம பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்கறத பார்த்தா உள்ள ஏதோ மகிழ்ச்சிகரமான சம்பவம் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏம்பா, அப்ப ராதா கூட்டிட்டு போன பொண்ணு அவங்களுடைய சொந்த பொண்ணா இருக்குமோ? அங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? 15 வருஷங்களுக்கு முன்னால சுப்ரு கொண்டு போனானே 2 பெண் குழந்தை, அத பத்தி எனக்கு சந்தேகமே இல்ல. அது போய் சேர்ந்திருக்கும். ஆனா அந்த 3வது குழந்தை, அந்த வக்சலா கொண்டு போனாலே, அந்த குழந்தை தான் இந்த பொண்ணா இருக்குமோ? அப்போ வச்சலா வீட்டுக்கு போய் பாப்போம். ஸ்டார்ட் த கார். ஓ, அந்த குழந்தைய கேக்குறீங்களா? அது என் கை நழுவி போய் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப வந்து கேக்குறீங்களா? எப்படி போச்சு? அத நான் தூக்கிட்டு வந்தேன்னா போலீஸ் துரத்திக்கிட்டு வந்துச்சு. உடனே நான் அத கோவில போட்டுட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். நிஜமாதான் சொல்றியா? அந்த வயிற்றுச்சல ஏன் கேக்குறீங்க? அவ மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருப்பேன். காரணம் அந்த அதிர்ஷ்ட மச்சம் தான். நான் உங்களை ஏமாத்த நினைக்கல. லட்டு மாதிரி சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை நீ நழுவ விட்டுருக்கேன்னா நீ எங்களை வேணும்னே ஏமாத்துறேன்னு தான் அர்த்தம். நோ, Shut up. உள்ள ஏராளமான பேர் இருந்திருக்காங்க. கூட்டத்தோட கூட்டமா சுட்டு தள்ளி இருந்தா யார் சுட்டான்னு தெரியாம போயிருக்கும். ஏன் சுடல? சுடுற முடிவுல தான் போனேன். ஆனா அங்க ஒரு புது குழப்பம் வந்துடுச்சு. என்ன அது? நான் கொண்டு போய் விட்டேனே சரோஜா, அவ உண்மையிலேயே அந்த அம்மா பெத்த பொண்ணாயிட்டா. அதனால அத்தனை பேர் கவனமும் ஒண்ணு சேர்ந்து என் மேல திரும்பிடுச்சு.
என்னால எதுவுமே செய்ய முடியாம போச்சு. அவளுக்கு அதிர்ஷ்டமான மச்சம் ஏதாவது இருந்ததா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நாளைக்கு பொழுது போறதுக்குள்ள அவங்க கதை முடியலன்னா நாயும் நல்லவனும் யமலோகத்துக்கு போயிடுவாங்க. ஜாக்கிரதை. இப்ப அவங்க எப்படி இருக்காங்க? அப்பப்ப நடக்கிற விஷயத்தை படம் எடுத்து வச்சிருக்கிறோம், போட்டு காட்டுறேன் பார். மனுஷங்களா நீங்க? மனுஷங்களா இருக்கத்தான் ஆசைப்படுறோம். ஆனா நீதான் எங்களை மிருகங்களா மாத்த பாக்குற. நாளை சாயந்தரத்துக்குள்ள அந்த அம்மா சாகணும், அவ்வளவுதானே? யா, இனிமேலாவது உங்களை சித்திரவதை பண்ணாதீங்க. உங்க காரியத்தை நான் முடிக்கிறேன். யாராவது பாத்திர போறாங்க, ஜாக்கிரதை. என்னையா சத்தம்? யோ, நான் இந்த கத்து கத்துது பாவம், தொண்டை வறண்டு செத்துப்பட போகுதியா. கொஞ்சம் தண்ணி கொடுங்க. சரியா குடுக்குறேன். ராதாவை என்கிட்ட இருந்து பிரிச்சு முன்ன பின்ன தெரியாத 2 பேர்கிட்ட ஒப்படைச்சீங்களே, எந்த ஆதாரத்தை வச்சு அப்படி செஞ்சீங்க? இது ராதாவோட பர்த் சர்டிபிகேட். இது ஆதாரமா காட்டித்தான் அவளை அவங்க சொந்தம் கொண்டாடினாங்க. இது உண்மையானதான்னு விசாரிச்சீங்களா? விசாரிக்க நான் விரும்பல. ஏன்? மிஸ்டர் ரவி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். ராதாவை கூட்டிட்டு போன அந்த 2 பேரும் கிரிமினல் மைண்டட் ஃபெலோஸ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க ராதாவை பயன்படுத்தி ஒரு பெரிய சதி திட்டத்தையே உருவாக்கி இருக்காங்க. அது என்னன்னு கண்டுபிடிக்கத்தான் நான் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கூடி சீக்கிரம் நானே அதை நிரூபிக்கிறேன். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீங்க? கோடீஸ்வரி லட்சுமி அம்மாவை கொலை பண்ண 2 பேர் பலவிதமான முயற்சிகள் பண்ணாங்க. ஆனா எதுவுமே நடக்கல. காரணம், அந்த அம்மா தனக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிற பலமான பாதுகாப்பு நடவடிக்கை தான். அந்த 2 பேர் வேற யாரும் இல்ல, ராதா அழைச்சிட்டு போனாங்களே அதே ஆட்கள் தான். எதுக்காக அவங்களை கொல்ல முயற்சி பண்ணும்? அது பல வருஷத்து பகை. சொல்றேன். இவங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணு நகைகளையே தரலன்னு சாதிச்சிருக்க. பெரிய முதலாளி, நீர் ஒரு பெரிய மனுஷன். அந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. எல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகத்தான். நிறுத்திய. இவங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லாதீங்க. இவங்க என் பிள்ளைங்க இல்ல, என் பேரை கெடுக்க வந்த புல்லுருவீங்க. டாடி, நடந்தது என்னன்னா, எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை பெற்றதுக்காக நான் வெட்கப்படுறேன், வேதனைப்படுறேன். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட உங்களுக்கு கிடையாது. இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. போங்க வெளியே. நடந்ததை மறந்துருங்கப்பா. மறந்துடுறதா? நீங்க செஞ்ச காரியங்களை 7 ஜென்மத்துக்கு மறக்க முடியாது. உங்களை போலீஸ்ல ஒப்படைக்காம இருக்கிறதே பெத்த பாவத்துக்காகத்தான். இன்னும் இங்க பேசிக்கிட்டு நின்னீங்க, நான் கொலைகாரன் ஆயிடுவேன். ஜாக்கிரதை. டாடி, இந்த ஒரு தடவை மன்னிச்சிருங்க. இனிமே அப்படி நடக்காது. நதிங் டூயிங். கெட் அவுட். நீங்க எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துடலாம். ஆனா என் மேல ஏற்பட்ட பழிய போக்க முடியுமா? இல்ல என் கணவரையும் குழந்தைகளை ஒண்ணு சேர்த்து வைக்க முடியுமா? அம்மா,
உன் புருஷனோடையும் குழந்தைகளோடையும் தான் உன்னை சந்திக்கணும்னு நினைச்சேன். ஆனா எங்க தேடியும் அவங்கள கண்டுபிடிக்க முடியலையே. அதனால உன் குடும்பத்தை பிரிச்ச என் பிள்ளைங்களை வீட்டை விட்டே துரத்திட்டேன். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்தையெல்லாம் உன் பேருக்கு எழுதி வச்சிட்டேம்மா. உனக்கு பிறகுதான் அந்த சொத்துக்கள் அவங்கள போய் சேரும். அதுதாம்மா நான் அவங்களுக்கு கொடுக்கிற தண்டனை. நீங்க எத்தனை கோடி சொத்தை எழுதி வச்சாலும் அது என் குடும்பத்துக்கு ஈடாகுமா? அழாதேம்மா. கடவுள் உன்னை கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நிச்சயம் உன் குடும்பத்தை உன்னோட கொண்டு வந்து சேர்ப்பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காவது என் சொத்துக்கள் உனக்கு உதவட்டும். அது வரைக்கும் நீ என் மகளா என்னோட வந்து இருமா. முடியாதுன்னு சொல்லிடாதேம்மா. உன் விடுதலைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செஞ்சுட்டு திரும்பவும் உன்னை வந்து சந்திக்கிறேன். வரேன். சமீப